Hello friends, welcome to Pebbles. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது சுண்டல் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அதாவது என்ன ஒரு 6 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சுண்டல் எடுத்துக்கலாம். இப்போ செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து நம்ம இதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுண்டல் செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா ஈஸியானது எப்போவுமே நம்ம சதுர்த்தி அன்னைக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக செய்யக்கூடியதோ அதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டோம். அதாவது தாளிக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் எதுவும் சேர்த்தாம தான் தாளிக்க போகிறோம். அடுத்து என்னென்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், இது கூடயே ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், இஞ்சி இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் எது இருந்தாலுமே ஓகே. நல்லா தாளிச்சிட்டோம். அதாவது என்னென்னா தேங்காய் வந்து ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம். தேங்காய் நிறைய போட்டிங்கனாலும் சரி, தேங்காய் போட்டாலே நம்ம ரொம்ப நேரம் வைக்க முடியாது. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து ஈவினிங் வரைக்கும், மார்னிங் செஞ்சால் ஈவினிங் வரைக்குமே நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சுண்டல் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் நீங்களும் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.